வணக்கம் நண்பா. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூமுக்கு வந்து ஒயரிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போய்ட்டு ஒரு தாட்டி விசிட் பண்ணிட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ அதே மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிட்டாங்க. நம்ம எழுதி கொடுத்த எல்லா ஜாமானுமே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 4 பாயிண்ட் தான். அதாவது ஒவ்வொரு ரூமுக்கு ஒரே ஒரு டியூப் லைட்டு, ஒரு பெட் லைட்டு, அப்புறம் ஒரு ஃபேன், அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும், அதாவது பிளக் பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ண போனோம். இது ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக 8 மாடல் பாக்ஸு. 8 மாடல் பாக்ஸில் 4 சுவிட்சு, பிளக் டைப்பில் ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளக்கு. எல்லா ரூமுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பைப் எல்லாமே கன்சீல்டு பண்ணிடலாமான்னு கேட்டிருந்தோம். இல்லை ஓப்பனே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டனால எல்லாமே ஓப்பன்லேயே பண்ண வேண்டியதாக போச்சு. எல்லாமே ஓப்பன்லேயே பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மொத்தமாக 5 ரூமுக்கு நம்ம தனித்தனி சர்க்யூட்டும் கொடுக்கல. அதே மாதிரி 5 ரூமுக்கு ஒரே சர்க்யூட்டாகவும் கொடுக்கல. 3 ரூமுக்கு ஒரு சர்க்யூட்டாகவும் 2 ரூமுக்கு ஒரு சர்க்யூட்டாகவும் தனித்தனி, அதாவது 2 சர்க்யூட்டாக மட்டும் கொடுத்துருக்கோம். 5 வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூமுக்கு ஒரு சர்க்யூட்டு, 2 ரூமுக்கு ஒரு சர்க்யூட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பல்பு 2, ஒரே ஒரு ஃபேன் மட்டும் ஓடுறதுனால சரி எதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி சர்க்யூட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு 3 ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சர்க்யூட்டு, 2 ரூமுக்கு ஒரே ஒரு சர்க்யூட்டு. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 தான் போட்டிருக்கோம். எல்இடி பல்பு, ஒரு ஃபேனு, ஒரே ஒரு 0 வாட்ஸ், அதாவது 5 வாட்ஸ் பல்ப் மட்டும் எரியுங்கிறனால நமக்கு இதுவே போதும் அப்படிங்கிறனால நம்ம அதை மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ரூமில் மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி ஹீட்ரு, அயன் பாக்ஸ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா ஆளுங்க வந்தால் தங்குறதுக்காக அந்த ரூம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேனு, ஒரு சுவிட்சு, ஒரு லைட்டு இது மட்டும் போதும் அப்படிங்கிறனால நம்ம 2.5 போட்டுக்கிட்டோம். இதே இந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இல்லை மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒயரை வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுருக்கலாம். மொத்தமாகவே ஒரு ரூமுக்கு வந்து வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆகிற வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70லேருந்து 80 வரைக்கும் தான். ஏன்னா ஒரு ஃபேனு, ஒரு டியூப்லைட்டு, ஒரே ஒரு 0 வாட்ஸ் அப்படிங்கிறனால குறைஞ்சபட்சம் ஒரு 70லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் தான் கன்சியூம் ஆகும். ஸோ அதனாலேயே நமக்கு 2.5 போதும் அப்படிங்கிறனால அதை மட்டுமே போட்டு நம்ம வந்து ஒயரிங் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப லோ குவாலிட்டியாகவும் வேண்டாம், மீடியமான ரேட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎம்லேயே போட்டு கொடுத்துட்டோம். 5 ரூம்லேயும் தனித்தனியாக 8 மாடல் பாக்ஸ் வந்து மாட்டியிருந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட் ரூம் கார்னர்லேயும் லாஸ்ட் ரூம் கார்னர்லேயும் 6 மாடல் பாக்ஸ் ஒன்று மாற்றிருக்கோம். மொத்தமாக 2 6 மாடல் மாட்டியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டியூப்லைட்டு, ஒரே ஒரு 9 வாட்ஸ் எல்இடி மாட்டுறதுக்காக ஒரு 6 மாடல் பாக்ஸும், அதே மாதிரி 2 பக்கம் 2 கார்னர்லையும் ஸ்ட்ரீட் லைட் மாட்டுறதுக்காக ஒரு 6 மாடல் பாக்ஸும். அந்த 6 மாடலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளக் பாயிண்ட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவை அப்படின்னா வெளியிலிருந்தே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் என்னங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை திருத்திப்போம்.